மாமேதை காலமாயிருக்கு. மாமேதை பற்றி அவங்க பேசணும்னா ரொம்பவே பேசலாம். இவரை பற்றி பேசுவதற்கு இன்னைக்கு வார்த்தைகள் நிறையவே இருக்கிறது. எதை பற்றி பேசுவது? இவருடைய நடிப்பை பற்றி பேசுவதா, இல்லதை மனிதத்தை பேசுவதா? இவரை பற்றி பேசுவதற்கான அத்தனை வார்த்தைகளும் நிறுத்தி இருக்கிறது. அந்த மாதிரி திரை உலகில் ஒரு முக்கியமான ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்து வருகிறார் இந்த ராஜேஷ் அவர்கள். குணச்சித்திர நடிகராக இருந்தாலும் உண்மையிலே திரைப்பயணத்தில் நேச்சுரலாக சில நடிகர்களை பார்க்க முடிவது அரிது. அப்பேற்பட்ட சில நடிகர்களில் ஒருவர் தான் இந்த ராஜ். இவரை பற்றி நமக்கு தெரியாதவர்கள் இருக்க முடியாது. எல்லா படங்களிலுமே இவரை குணச்சித்திர வேடத்தில் நடித்தாலும் அத்தனையும் தத்துருவமாக நம்மளை அளவை செய்துவார். அந்த அளவுக்கு இவருடைய நடிப்புகள் நமக்கு பாராட்டும் அளவிற்கு பெரிய அளவிற்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கின்ற இவருடைய நடிப்புகள் எல்லாம் வித்தியாசமான ஒரு விதத்தில் இருக்கு. இந்த ராஜேஷை பொறுத்தவரைக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இன்னையிலிருந்து இன்று வரைக்கும் இன்றும் அவருடைய 75 வயதில் காலமாய் இருக்கிறதை பார்க்கும் போது இத்தனை பெரிய வயதல்ல. ஆனால் இந்த மாதிரி இத்தனை வருஷங்கள் நமக்கு முக்கியமாக இந்த மண்ணை விட்டு போகும்போது திரை பயணத்திற்கு பெரிய ஒரு இழப்பை நேரிடும் என்பது என்னுடைய குறிக்கோளாக இருக்கிறது. திரைப்பயணத்தில் முக்கியமான பங்கு வகிப்பவர்தான் இந்த ராஜேஷ் அவர்கள். இவரை பற்றி பேச வேண்டிய வார்த்தைகள் நிறையவே இருக்கிறது. ஆனால் எதை பற்றி பேசுவதற்காக நமக்கு புரிவது இப்பேற்பட்ட மனித மேதைக்கு நமக்கு எப்படி மௌனஞ்சலி செலுத்தாமல் இருக்க முடியும்? அளவுக்கு இந்த மனிதருக்கு மௌனஞ்சலி என் சார்பாக பெருமி ராஜேஷ் நீண்ட ஆய்வோட இருப்பதற்கு இன்னைக்கு நம்முடைய இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார். மீண்டும் அவரை பின்னுலகத்தில் வாழ்வதற்கு அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் மறைவதற்கு அல்ல எழுவதற்கு தான் என்பதை நமக்கு நினைவில் வைத்துக் கொண்டு